Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநீர்மலையில் உள்ள நாட்டுக்கால்வாய் மற்றும் பெரிய ஏரி பல ஆண்டுகளாக முழுமையான சீரமைப்புக்காக காத்திருக்கின்றன. சுமார் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நாட்டு கால்வாய்தான் திருநீர்மலை பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை அடையாறு ஆற்றுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் தற்போது பம்மல் பாலாஜி நகர் பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கால்வாயின் அகலம் குறைக்கப்படுவதால் இயல்பான நீரோட்டமே பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நாட்டு கால்வாய் தண்ணீரை ஏற்க முடியாமல் அந்த தண்ணீர் எல்லாம் 2015 வெள்ளத்தில் எங்கள் ரங்காநகர் உள்ளே பூந்து வீடுகள் 18 அடி உயரம் தண்ணீர் ஏறி 2 பிணங்கள் மிதந்தன. கர்ப்பிணிகள் மிகவும் அவசரப்பட்டார்கள். இப்படியெல்லாம் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்த இந்த கால்வாயை இப்போது பாலாஜி நகரில் வந்திருக்கிற அடையாளம் தெரியாத நபர்கள் குண்டுகளை வைத்துக் கொண்டு இந்த கால்வாயை மூடுகிறார்கள். எங்கள் கால்வாயை மீட்டு தாருங்கள். திருநீர்மலை ஏரி மற்றும் நாட்டு கால்வாயை முழுமையாக சீரமைக்க 53 கோடி ரூபாய் தேவை என்று நீர்வளத்துறை தெரிவித்திருந்த நிலையில் பட்ஜெட்டில் 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முழுமையான பணிகள் இன்னும் நடைபெறவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். அகலத்தை கம்மி பண்ணி கொண்டு வருகிறார்கள். அது மீறியும் இங்குள்ள நில சங்கங்களோ பொது வாழ்க்கையில் உள்ளவங்களோ இது அதிகாரிகளிடத்தில் மனு கொடுத்து நேரடியாக பார்க்கும்போது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த அரசாட்சி கொஞ்சம் நல்லபடியாக அந்த மக்களை பாதுகாக்கணும் என்று நினைச்சோம். ஆனால் இந்த அரசு இது செவி சாய்க்கவில்லை. இப்போ உள்ள அதிகாரியும் அதை செவி சாய்க்கலை. இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் முறையிட்டோம். அவர்களும் இது பார்வையிட்டு இதுக்கு தேவையான அதிகாரிகளை விட்டு எந்த வேலைப்பாடும் செய்யவில்லை. இதற்கிடையில் ஏரியின் ஒரு பகுதியில் ஆகாய தாமரைகள் அடர்த்தியாக வளர்ந்துள்ளன. மழைக்காலத்தில் இவை நீரோட்டத்தை தடுத்து தண்ணீர் மாசடையவும் நீர் சேமிப்பு திறன் குறையவும் காரணமாக அமைகின்றன. அதோடு நாட்டுக்கால்வாயும் முறையாக தூர் வாரப்படாததால் இந்த ஆண்டு பருவமழையில் மீண்டும் வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் புகார் தெரிவித்திருக்கின்றோம். அவரும் அவருடைய உதவியாளர்கள் மூலமாக வட்டாட்சியரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் தெரிவித்திருக்கின்றேன் என்று தகவலை அளித்தாரே தவிர இது எந்த விதமான காட்சியும் மாறவில்லை. 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் திருநீர்மலை, சரஸ்வதிபுரம், சுப்புராயன் நகர், ரங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6 அடி உயரம் வரை வெள்ள நீர் சூழ்ந்தது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த சம்பவம் இன்னும் மக்களின் நினைவிலிருந்து நீங்கவில்லை. இந்த பிரச்சினை தொடர்பாக பலமுறை முயன்றும் தொகுதி எம்எல்ஏவை நேரில் சந்திக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஒரு அதிரடி அறிவிப்பு அளித்து அதை சார்ந்த துறைகளுக்கு வேகமாக பணிகளை துரிதமாக செய்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த துறைக்கான அமைச்சர் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். எம்எல்ஏ உடனடியாக இந்த நிர்வாகிகளிடம் பேசி அவர்கள் நேரடியாக இருக்கும் இடத்தை பார்த்து மிக விரைவாக இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மழை பெய்வதற்கு முன்பே நாட்டு கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முழுமையாக தூர்வார வேண்டும் என்றும் ஆகாய தாமரைகளை அகற்றி நீர்வழித்தடங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் திருநீர்மலை மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இல்லையெனில் 2015ஆம் ஆண்டைப் போல மீண்டும் வெள்ளப் பேரிடர் ஏற்படும் சூழல் ஏற்படும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் மணிகண்டன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.